Hi everyone, welcome to Max Tech Class. நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது 6th Standard First Term தமிழ் மீடியத்தோட எக்ஸசைஸ் 4.4. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தடித்து வரையப்பட்ட கோடுகளை இணை, வெட்டு அல்லது செங்குத்து கோடுகள் என வகைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்லேருந்து நம்ம இந்த தடித்து விடப்பட்ட கோடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கோடும் கம்பைன் பண்ணி இது வெட்டு கோடுங்களா இணை கோடான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு பார்த்தாலே தெரியுது இணையாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் இணை கோடு. ரெண்டாவது தீப்பெட்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் சேமாக தான் இருக்கும், இந்த பக்கம் சேமாக தான் இருக்கும். அப்போ இதுவும் இணைக்கோடுகள் தான். கத்திரிக்கோள் இந்த ரெண்டு பக்கமும் கிராஸ் ஆகுது, சென்டர் பாயிண்ட் மீட் ஆகுறதுனால இதுக்கு பேர் வெட்டுக்கோடுகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். ரெண்டாவது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள இணைக்கோடுகள் மற்றும் வெட்டுக்கோடுகளை காண்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லைனையும் பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா. இணைக்கோடுகளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இணைக்கோடுகள் பார்த்திங்கன்னா ஏபி எதுக்கு இணையாக இருக்குது, டிசிக்கு இணையாக இருக்குங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இஎஃப் எடுக்கிறோம். இஎஃப் எதுக்கு இணையாக இருக்குது அப்படின்னா ஹெச்ஜிக்கு இணையாக இருக்குது. அதுதான் இணைன்றதுக்காக தான் இந்த சிம்பிள் பேரலல் சிம்பிள் போட்டிருக்கோம். செகண்டு ஏடி எடுக்கிறோம். ஏடி எதுக்கு இணையாக இருக்குது, பிசிக்கு இணையாக இருக்குது. அப்போ இஹெச் எதுக்கு இணையாக இருக்குது அப்படின்னா எஃப்ஜிக்கு இணையாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏஇ எதுக்கு இணையாக இருக்குன்னா டிஹெச். ஏஇ எதுக்கு இணையாக இருக்குது அப்படின்னா பிஎஃப். சரிங்களா. இது இந்த பக்கத்துக்கு அது அப்படியே ஆப்போசிட் நம்ம என்ன எடுத்துக்கலாம். சரிங்களா. ஏஇ எதுக்கு ஆப்போசிட் இருக்குன்னா பிஎஃப்க்கு ஆப்போசிட் இருக்குது. டிஹெச் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா சிஜிக்கு ஆப்போசிட், அதாவது இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இணை கோடுகள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வெட்டும் கோடுகள் பார்க்கலாம். வெட்டும் கோடுகள் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஏபியும் ஏடியும் தான் சென்டர் பாயிண்ட்டில் இங்கே வெட்டு புள்ளி வரும். சரிங்களா. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏபிக்கு இந்த பக்கம் வரும் இல்லைங்களா, ஏபி மற்றும் ஏஇ இது ஒரு மிட் பாயிண்டில் வருதுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏடி, அது ஏடி மற்றும் டிசி இந்த பக்கம் இப்படி இப்படி கீழே இறங்குறோம். அப்போ இந்த இடத்துல வெட்டும் புள்ளி ஆகுதுங்களா. நெக்ஸ்ட்டு பிசி மற்றும் சிஜி அப்போ இதுவும் ஒரு வெட்டும் புள்ளி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இஹெச் மற்றும் ஹெச்ஜி அப்போ இந்த இடம் வெட்டும் புள்ளி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஏஇ மற்றும் இஹெச் அப்போ இங்கே ஒரு வெட்டும் புள்ளி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பிஎஃப் எங்கே பாருங்கள், பிஎஃப் எஃப்ஜி அப்போ இது ஒரு வெட்டும் புள்ளி ஆகிடுது. இதுதான் இதில் இருக்கிற வெட்டும் புள்ளி கோடுகள் கண்டுபிடிச்சோம். இணை கோடுகளும் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். படத்தில் உள்ள பின்வரும் கோணங்களுக்கு பெயரிடுக. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது என்ன கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெயரிட போகிறோம். ஆங்கிள் 1க்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் 1 என்ன வருது, சிபிடி. அப்படி இல்லைன்னா டிபிசி, அப்படி ரிவர்ஸில் நம்ம எந்த ஆங்கிள் எடுக்கிறோமோ அது ஆங்கிளுக்கு ரிவர்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆங்கிள் 2க்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் டிபிஇ அல்லது ஆங்கிள் இபிடி அப்படியே ரிவர்ஸு. 3க்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஏபிஇ இல்லைன்னா இபிஏ. ஓகேங்களா. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா 1+2. இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு இது மேலே இருக்க எடுத்து எழுதணும் இல்லைங்களா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1ம் 2ம் ஆட் பண்ண போகிறோம். சிபிஇ அல்லது இபிசி. ஒன்று இப்படி போகணும், இல்லை ரிவர்ஸில் வரலாம். சரிங்களா. அதனால தான் அல்லது போட்டு எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2ம் 3ம் ஆட் பண்ண போகிறோம். 2ம் 3 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏபிடி அப்படி இல்லை ரிவர்ஸில் அப்படியே டிபிஏ இது ரெண்டு வந்ததுங்களா அந்த கோணம். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்திங்கன்னா மூணுமே அப்படியே மொத்தமாகவே மூணுமே வரணும்னா ஏபிசி அல்லது சிபிஏ அப்படின்றது வரும். புரிஞ்சுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு 4th கொஷின். கோணமானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள கோணங்களை அளக்க அவற்றை குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம் அல்லது நேர்கோணம் என வகைப்படுத்துக. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு பார்த்தாலே தெரியுது எந்த கொஷின்னா செங்கோணம். ஏன்னா 90 டிகிரியில் இருக்கும், ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குறுங்கோணம் 90 டிகிரிக்கு உள்ளதாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் குறுங்கோணம். இது நேர்கோணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் விரிகோணம், அதாவது 90 டிகிரி தாண்டி இருக்கிறதுனால விரிகோணம், 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் குறுங்கோணம், 90 டிகிரி இருந்தால் செங்கோணம், இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நேர்கோணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5th கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து நிரப்பு கோணங்கள் மற்றும் நிரப்பு கோணங்கள் அல்லாத கோண ஜோடிகளை வகைப்படுத்த சொல்கிறாங்க. நிரப்பு கோணம்னா 90 டிகிரி. அப்படி 90 டிகிரி இல்லை அப்படின்னா அது அல்ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா. விடை. நிரப்பு கோணங்கள் அல்லாத கோணங்கள் பார்த்திங்கன்னா படம் 2, 3 தான்.
இது 25 25 50 வருது, இதுவும் 90 டிகிரி வரல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 180 வருது, இதுவும் 90 டிகிரி வரல. அப்போ இது வந்து நிரப்பு கோணங்கள் அல்லாத கோணங்கள். சரிங்களா? இப்போ நிரப்பு கோணங்கள் பார்க்கலாமா? படம் 1 4. படம் 1 பாருங்கள், 45 45 90 டிகிரி வந்துச்சு, நிரப்பு கோணங்கள் தான். 38 52 ஆட் பண்ணால் 90 டிகிரி. அப்போ இதுவும் நிரப்பு கோணங்கள் தான். அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் 6th கொஷின். கீழே கொடுக்கப்பட்ட படங்களிலிருந்து மிகை நிரப்பு கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள் அல்லாத கோண ஜோடிகளை வகைப்படுத்துக. இப்போ நம்ம பார்த்தோம் நிரப்பு கோணங்கள்னா 90 டிகிரின்னு பார்த்தோம். இப்போ மிகை நிரப்பு கோணங்கள்னா எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. எந்த ரெண்டு கோணத்தை ஆட் பண்ணால் 180 டிகிரி வருதோ அதுதான் வந்து மிகை நிரப்பு கோணங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? மிகை நிரப்பு கோணங்கள் அல்லாத கோணங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 150 தான் வருது. அப்போ அதுவும் கிடையாது. ஒன்றாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 200க்கு மேலே போகுது. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ மிகை நிரப்பு கோணங்கள் எது அப்படின்னா படம் 2. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. படம் 4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. அப்போ இதுதான் வந்து மிகை நிரப்பு கோணங்கள். சரிங்களா? 7th கொஷின். படத்திலிருந்து நிரப்பு கோண ஜோடிகளுக்கு பெயரிடுக. நிரப்பு கோணங்கள்லாம் நமக்கு தெரியும் 90 டிகிரி. அப்போ இதுதான் வந்து நமக்கு நிரப்பு கோணங்கள். அப்போ ஆன்சர் என்ன வரும்? angle F FAEEAD. அப்போ இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இதிலேருந்து இது வருது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு FAEன்ற ஒரு ஆங்கிளும் இருக்குது, EADன்ற ஒரு ஆங்கிள். அப்போ இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு நிரப்பு கோணங்களாக வருது. நெக்ஸ்ட் மிகை நிரப்பு கோணங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் FAD. சரிங்களா? FAD DAC இது ரெண்டுமே சேர்த்து 90 90 180 டிகிரி வந்துருமா? அப்போ இதுவும் மிக நிரப்பு கோணங்கள் ஆயிடுதா? நெக்ஸ்ட் ஆங்கிள் BAC CAE இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட் பண்ணால் அதே மாதிரி 180 டிகிரி மிக நிரப்பு கோணங்களாக வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து FAB BAC. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து FAB FAE. இப்போ இந்த எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மிகை நிரப்பு கோணங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் 8th கொஷின். மேற்சிந்தனை கணக்குகள். பின்வரும் கோடுகளை உள்ளடக்கிய பொருட்களை சிந்தித்து எழுதுக. இணைக்கோடுகள்னால் என்னென்ன பொருள் வரும்? செங்குத்து கோடுகளுக்கு என்ன வரும்? வெட்டும் கோடுகளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். விடை. ஃபஸ்ட்டு இணைக்கோடுகளுக்கு பார்க்கலாம். மேசையின் கால்கள் வந்து ஈவனாக இருக்கும். அப்புறம் தொடர்வண்டி தண்டவாளமும் ரெண்டும் சேமாக பேரலாக இருக்கும். அளவுகோலின் எதிர் விளிம்புகள் ஸ்கேலும் நமக்கு பேரலாக இருக்கும். அப்போ இது எல்லாமே நமக்கு என்னென்னா இணைக்கோடுகள். அப்போ செங்குத்து கோடுகள் செங்குத்தாக இருக்கிறது எப்படின்னா எழுது பலகையின் அடுத்துள்ள விளிம்புகள் நம்ம ஸ்லேட்லலாம் வச்சுருக்கோம்ல அதில் வரதும். ஜன்னல்களின் அடுத்துள்ள சட்டங்கள் ஜன்னலோட சட்டங்களும் அப்படி தான் இருக்கும். நூலின் அடுத்துள்ள பக்கங்களும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்து கோடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெட்டும் கோடுகள் ஜன்னலின் அனைத்து சட்டங்களுக்கும் அதான் ஒன்று ஒரு கோடு இன்னொரு கோடாக கூட ஜாயின் ஆகும் வெட்டும் புள்ளிகள் வரும். ஏணியின் குறுக்கும் மற்றும் நெடிய சட்டங்களும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெட்டும் கோடுகளாக வரும். கத்திரியின் இருமுனைகள் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இருமுனையோட சென்டர் பாயிண்ட் வெட்டும் கோடுகள். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th கொஷின். எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இருமடங்கிற்கு சமமாக இருக்கும்? எந்த கோணம் நிரப்பு கோணத்தினோட இருமடங்குக்கு சமமாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எந்த கோணம்னு தெரியாது இல்லையா, அந்த கோணத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் வந்து இருமடங்கு நிரப்பு கோணம்னா 90 டிகிரி. அதனால 90 மைனஸ் அந்த கோணம் என்னன்றது தெரியாது, அதனால எக்ஸ் போடுறோம். இருமடங்குன்றதுனால 2 போடுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 90 180, 2 × x 2x. இந்த மைனஸ் 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2x, அப்போ 3x ஆகிடும். 180 அப்படியே தான் இருக்குது. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்க 3 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். இப்போ 3 வந்து 180 கூட அடிச்சோன்னா 16 வரும். அப்போ x = 60 டிகிரி. அப்போ அந்த கோணம் என்ன அப்படின்னா 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின். எந்த கோணம் அதன் மிக நிரப்பு கோணத்தின் 3இல் இருமடங்கிற்கு சமமாக இருக்கும்? எந்த கோணம்ன்றது தெரியாது. அந்த கோணத்தை நம்ம என்ன எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கணக்கின்படி எக்ஸ் வந்து அந்த மிகை நிரப்பு கோணத்தில் இருமடங்கிற்கு 3இல் இருமடங்கு. அப்போ 3இல் இருமடங்கு மிகை நிரப்பு கோணம்னா 180 டிகிரி மைனஸ் எக்ஸ்.
சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் இருக்க 3 அந்த பக்கம் அனுப்பிடுறோம் 3x. இந்த 2 வந்து 180 மைனஸ் எக்ஸ் ஆகுது, 180 டிகிரியாக கூட மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 180 டிகிரி 360 டிகிரி ஆகிடுது. 2 × x 2xன்னு ஆகிடுது. இந்த பக்கம் மைனஸ் 2x அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுது. இப்போ 5x = 360 டிகிரி ஆகிடுதா? இப்போ x = இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். 5 360 எல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 72. எப்படின்னா 7 5 35, ரிமைனிங் 1 வரும், 10 ஆகிடுது. 2 5 10. இப்போ x = 72 டிகிரி. இப்போ அந்த கோணம் எவ்வளோ, 72 டிகிரி. நெக்ஸ்ட் 11th கொஷின். 2 கோணங்கள் மிகைநிரப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 டிகிரி அதிகமாக உள்ளது எனில் அக்கோணங்களை காண்க. இப்போ 2 கோணம் மிகைநிரப்பு கோணமா, அந்த கோணங்களை வந்து x + 20 டிகிரி என்ன சொல்கிறாங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 2x + 20 = 180 டிகிரின்னு வரும். 2x அப்படியே வச்சுக்கிறேன், டிகிரியெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரோம். 180ல் 20 போச்சுன்னா 160. இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்கிறது இந்த பக்கம் இருந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணால் 80 டிகிரி. அப்போ x = 1 டிகிரி x = 80 டிகிரின்னு ஆயிடுது. இன்னொரு டிகிரி x + 20 இருக்கு இல்லையா? அப்போ 80 + 20 100 டிகிரி. அப்போ இந்த 2 டிகிரியோட வேல்யூ, 2 கோணங்களோட வேல்யூ என்னென்னா 80 டிகிரி ஒன்றும் 100 டிகிரி ஒன்றும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஷின். 2 நிரப்பு கோணங்கள் 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க. 2 நிரப்பு கோணங்கள் வந்து 7:2 விகிதத்தில் இருக்கா. அப்போ அந்த கோணங்கள் வந்து 7x, 2x. சரிங்களா? கணக்கின்படி 7x 2x ஆட் பண்ணோன்னா 9x. நிரப்பு கோணன்றதுனால 90 டிகிரி போட்டிருக்கோம். x = 90 டிகிரி பை 9. கேன்சல் பண்ணோன்னா 10 டிகிரி. அப்போ 2 கோணங்கள் அப்படின்னா 5x × 5 × 10 வந்து 50 டிகிரி, 4x வந்து 4 × 10 40 டிகிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் 13th கொஷின். 2 மிகைநிரப்பு கோணங்கள் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க. 2 மிகைநிரப்பு கோணங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். அந்த 2 நிரப்பு கோணங்கள் மிகைநிரப்பு கோணங்கள் 5x 4x, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் 9x. மிகைநிரப்பு கோணங்கள்னா 180 டிகிரி. மல்டிப்ளைலாம் இருக்கிறது இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகிடும். 9 180 கேன்சல் பண்ணோன்னா 20. அப்போ 2 கோணங்கள் என்ன அப்படின்னா 5 × x, எக்ஸோட வேல்யூ 20 எடுத்துக்கிறோம். அப்போ 5 × 20 டிகிரி 100. 4x 4 × 20 டிகிரி 80. ஓகே, தேங்க்யூ.